الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ قال يوسف لأبيه يا أبتي إني 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. وقال النبينا صلى الله عليه وسلم لا يلدغ المؤمن في جحر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த உலக வாழ்க்கையும் சரி, இந்த உலகமும் சரி, ஒரு எச்சரிக்கையான வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. உலகத்தில் நாம் எதை பார்த்தாலும் அங்கே எச்சரிக்கை உண்டு, அங்கே சமிக்கைகள் உண்டு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னா டாக்டர்கள் சொல்றாங்க அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி அந்த இதயம் அவரை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். அவருக்கு இது வரப்போகிறது என்ற அறிகுறியை, ஒரு வழியை அது உணர்த்தும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. ஒருத்தருக்கு சிறுநீரக பிரச்சனை வருகிறதா, சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு முன்பே அது தனது அறிகுறியை செலுத்துவதை பார்க்க முடிகிறது. ஒருவருக்கு மஞ்சள் காமாலை வரப்போகிறதா, உடலில் மஞ்சளித்து போகக்கூடிய சூழ்நிலையை, தன்னுடைய கல்லீரல் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்பதை அந்த மஞ்சள் நிறம் உணர்த்துவதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா மனித உடலிலே நிறைய எச்சரிக்கைகளை வைத்திருக்கிறார், நிறைய சமிக்கைகளை வைத்திருக்கிறார், நிறைய செய்கினைகளை வைத்திருக்கிறார். ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னா இன்னொன்னு முன்னாடியே எச்சரிக்கை செஞ்சிரும். நான் போக போறேன், எனக்கு பாதிப்பாக போகுது, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ, என்னை கவனிச்சுக்கோன்னு சொல்லி அதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய விஷயங்களிலும் நாம் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடுமையான காற்று அடிக்கிறது, மேகங்கள் எல்லாம் கருப்பாக இருக்கிறது என்றால் மழை வரப்போகிறது என்ற எச்சரிக்கையை வானம் நமக்கு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் மனித உடலிலிருந்து தொடங்கி உலகத்தினுடைய வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே ஒரு சமிக்கையாக, ஒரு எச்சரிக்கையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், 3 விளக்குகள் எரிகிறது, சிவப்பு, மஞ்சள், பச்சை. நில், கவனி, செல். ஒருத்தர் சிவப்பு கலர் லைட் எரியும் போது வேகமா போனா அது அவருக்கு ஆபத்தாகிவிடும். ஒருவர் பச்சை நிறம் எரிகிறது, பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க, இவர் மட்டும் நின்றுகிட்டே இருந்தாலும் இவருக்கு ஆபத்து தான். இப்படியாக உலகத்தினுடைய சமிக்கைகளையும் நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அப்ப உலக வாழ்க்கையில் எல்லாம் எச்சரிக்கை தான், எல்லாம் சமிக்கை தான். இந்த எச்சரிக்கைகளிலும் சமிக்கைகளிலும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் தஆலா ஜாடையாக, அல்லாஹ் தஆலா செய்கினையாக, அல்லாஹ் தஆலா சமிக்கையாக இந்த அடியார்களுக்கு நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறார்.
எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் நிறைய அறிவித்திருக்கிறான். ஆனால் அந்த எச்சரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் நாங்கள் வாழ்வதனால்தான் எங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவு ஏற்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. மனித வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் ஜாடை மாடையாக, அல்லாஹ் செய்கினையாக, அல்லாஹ் சமிக்கையாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு உணர்த்துகிறார். உணர்ந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், உணராதவர்கள் நஷ்டவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. அதனால்தான் அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், அல் ஆக்கிலு தக்ஃபீஹில் இஷாரா. ஒரு அறிவுள்ள மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு சமிக்கை செய்தால் போதும், எச்சரிக்கை செய்தால் போதும், செய்கினை செய்தால் போதும், ஜாடை செய்தால் போதும், அவன் அதை பயன்படுத்திக் கொள்வான், உணர்ந்து கொள்வான். அறிவற்ற மனிதனுக்கு வாயில சொன்னா கூட புரியாது. அறிவுள்ள மனிதன் ஜாடையாக காட்டினாலே அதை அவன் புரிந்து கொண்டு நடந்து கொள்வான் என்பதாக அரபு பழமொழியிலே நமக்கு சொல்வார்கள். நாம் வரலாறுகளை திருப்பி பார்க்கிறோம், திருமறையினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஆய்வு செய்து பார்க்கிறோம். அல்லாஹ் நிறைய எச்சரிக்கைகளை சமூகத்திற்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லும் போது ரசூலை பார்த்து சொல்கிறான், நபியே, உங்களுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்க முடிகிறது. இப்படியாக அல்லாஹ் நிறைய சமூகத்திற்கு எச்சரிக்கைகளையும் ஜாடை மாடையாக விஷயங்களை சொல்லியும் அவர்களினுடைய உள்ளத்தில் பதிய வைத்து அவர்களை சரி செய்து விட வேண்டும் என்று அல்லாஹ் நிறைய பயன்படுத்தியதுண்டு. அல்லாஹ் சில சமயங்களில் தனது ஜாடை மாடையை, தனது எச்சரிக்கையை, தனது சமிக்கையை, தனது செய்கினையை அல்லாஹ் கனவின் மூலமும் காட்டுவான். நிறைய பேர் சொல்வதுண்டு, நல்ல வேலை ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுக்கப்புறம் ஒரு வியாபாரம் தொடங்கலான் இருந்தேன், அந்த கனவின் மூலம் நான் அதை தடுத்து கொண்டேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்வதுண்டு. இப்படியாக நிறைய விஷயங்களை, நிறைய பாவமான விஷயங்களை, நிறைய கெட்ட விஷயங்களை ஒரு மனிதன் கனவின் மூலம் தடுத்து கொண்ட வரலாறுகளும் திருமறையினுடைய வழிநடுகளில் அல்லாஹ் சொல்வதுண்டு. சூரா யூசுஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பிரயாணத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு கனவு வென்றாங்க. என்ன கனவு? 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்கிறது, சிரம் பணிகிறது. இப்படி ஒரு கனவு. தந்தையிடம் போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தனையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை பற்றி சொல்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு சின்ன வயசுலயே ஒரு கனவை காட்டி இருக்கிறான், இப்படி எனக்கு கனவு வந்திருக்குதுன்னு சொன்ன நேரத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இந்த கனவை பத்தி நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் நீங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகிட்ட சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி இருந்தாங்க. முதல் மனைவியின் மூலமாக 11 பிள்ளைகள், இரண்டாவது மனைவியின் மூலமாக 10 பிள்ளைகள், இரண்டாவது மனைவியின் மூலமாக 2 ஆண் பிள்ளைகள், மொத்தம் 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல இரண்டாவது மனைவியின் மூலமா பிறந்த 2 பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. இந்த 11 பிள்ளைகள் முதல் தாயின் மீது இவர்களினுடைய அளவுக்கு பாசம் இல்லை. இருந்தாலும் அந்த சகோதரர்களுக்கு வெறுப்பு இருக்குது. எப்ப பார்த்தாலும் அத்தா யூசுஃபு புன்யாமின், யூசுஃபு புன்யாமின்னே சொல்றாரு, நம்மளை பெருசா சொல்ல மாட்டாருங்கிற வெறுப்பு இருக்குது. அதனாலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்க கனவை பத்தி நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன நேரத்துல அவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த கனவை பத்தின விளக்கத்தையும் சொல்றாங்க. இன்னொரு காலத்துல அல்லாஹ் தஆலா பெரிய அந்தஸ்தைய மகனை உட்கார வைப்பாங்கிற விளக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் அந்த விளக்கத்தை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த கனவினுடைய பலனை பிற்காலத்தில் காட்டினான் என்ற வரலாறுகளையும் திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். எந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல தூக்கி போட்டாங்களோ, அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஒரு நாட்டினுடைய அரசராக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கனவினுடைய பலனை அல்லாஹ் காட்டினான். அந்த 11 சகோதரர்களும் அவர்களிடத்தில் வந்து சிரம் பணிந்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜிதா செய்வதாக பார்த்தேன், சிரம் பணிவதாக பார்த்தேன், கௌரவம் செய்வதாக பார்த்தேன் என்று சொன்ன விஷயத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தினார். 11 சகோதரர்களும் பிற்காலத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சில சமயங்களில் கனவின் மூலம் எச்சரிக்கைப்படுத்துவான், கனவின் மூலம் செய்கினை செய்வான். அந்த விஷயங்கள் பிற்காலத்தில் நடக்கிறது என்பதையும் அல்லாஹ் காட்டி தருவான் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வினுடைய அருமை தோழர். அவங்க ஒரு கனவு கண்டாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கனவு. அந்த கனவுல அவங்க நரகத்துல போய் நிக்கிறாங்க. அவங்க அத்தா அந்த நரகத்துல நிற்கும் போது புடிச்சு திரும்ப போய் நரகத்துல தள்ளுற மாதிரி கனவு. தள்ளும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவிலே வந்து அவர்களுடைய இடுப்பை பிடித்து நரகத்தில் தள்ள விடாமல் தடுத்து இழுக்கிறார்கள். இப்படியாக ஒரு கனவு கண்டதற்கு பிறகு ரொம்ப பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்ட கனவு. எந்திரிச்சதுக்கு பின்னாடி நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல பார்த்தா எங்க அத்தா என்னை புடிச்சு நரகத்துல தள்ளுறாரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அந்த நரகத்தில் தள்ள விடாமல் என் இடுப்பை பிடித்து பாதுகாக்கிறார்கள். இப்படியாக ஒரு கனவு என்று சொன்ன போது உரீது லக்க கைரு யா ஹாலித் இப்னு ஸஈத், ஹாலிதே உனக்கு நான் எப்பயும் நல்லதைத்தான் சொல்லுவேன். ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்தபிஉஹு, யார் உன்னை நரகத்தில் போக விடாமல் காத்தார்களோ அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். இதுதான் கனவினுடைய விளக்கம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன மாத்திரத்தில் ஹஸரத் ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. என்றால் ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு இஸ்லாத்திலே நுழைவதற்கு காரணமாக அமைந்தது அவர்களினுடைய கனவு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ் கனவின் மூலமாக எச்சரிக்கையும் செய்வான், கனவின் மூலமாக நனவுகளையும் காண்பிப்பான், கனவின் மூலமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து தடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளையும் காட்டுவான். எச்சரிக்கையை சமிக்கையை அல்லாஹ் கனவின் மூலமும் காட்டுவான் என்பதை பார்க்க முடிகிறது. ஒருத்தர் கனவினுடைய மாமேதை முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி வராரு, வந்து சொன்னாரு, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல சூரத்துன் நஸ்ர் ஓதுறேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த சூறாவை ஓதுவதாக நான் கனவில் கண்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சொன்ன உடனே முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, உங்க குடும்பத்துல யாருக்காவது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தீர்கள் என்றால் உடனே அதை செஞ்சு முடிச்சிருங்க. உங்க பிள்ளைக்கும் உங்க பிள்ளைக்கும் உங்க குடும்பத்தார்களுக்கும் ஏதாவது செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சீக்கிரம் சொல்லிவிடுங்கள்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவரு கேட்டாரு, ஏன் நான் இதை உடனடியா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, குர்ஆனினுடைய சூறாக்களில் கடைசியாக இறங்கிய சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ். இப்போ இந்த சூரா கடைசியாக இறங்கியது. இதை நீங்க கனவுலையும் கண்டிருக்கிறீர்கள். சீக்கிரம் நீங்கள் வஃபாத்தாக போறீங்க, அதுதான் இந்த கனவினுடைய விளக்கம்னு சொன்னாங்களாம். சொன்ன மாத்திரத்தில் அதே போன்று அவர் கொடுக்கல் வாங்கலை சரி செய்தார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களையும் செய்தார். சொன்னது போலவே கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டார். அப்போ கனவின் மூலமாக அல்லாஹ் செய்த எச்சரிக்கையை எடுத்துக்கொண்ட அந்த மனிதர் நல்ல மனிதராக நல்ல மௌத்தாக அவருக்கு ஆனது என்ற செய்தியையும் பார்க்க முடிகிறது. இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, நான் கனவிலே ஒரு ஜாடி கூஜாவை பார்த்தேன். அந்த கூஜாவுக்கு 2 வாய் இருந்துச்சு.
இந்த சைடும் தண்ணி குடிச்சுக்கலாம், இந்த சைடும் தண்ணி குடிச்சுக்கலாம். ரெண்டு வாய் இருந்துச்சு. இந்த சைடுல உள்ள தண்ணியை நான் குடிச்சேன்னு சொன்னா தண்ணி இனிப்பா இருக்குது. ஆனா இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பூஜாவில் இருக்கக்கூடிய வாயு பகுதியில் தண்ணீரை நான் அருந்தினால் ரொம்ப உப்பா இருக்குது. இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்ன நேரத்துல முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, தம்பி நீ ரொம்ப தப்பு செய்கிற, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உன்னுடைய மனைவியினுடைய சகோதரியோடு நீ தவறாக இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் கனவினுடைய விளக்கம். அல்லாஹ் உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான். இந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு நல்ல முறையில வாழ்றதுக்கு பாருன்னு சொல்லி அவர்களிடத்தில் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக அல்லாஹு தஆலாவினுடைய சில எச்சரிக்கைகள் கனவின் மூலமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. நிறைய எச்சரிக்கைகளை அல்லாஹ் சொல்கிறான். சமூகத்திலே நிறைய பாவங்கள், நிறைய அநியாயங்கள், நிறைய ஏமாற்றங்கள் ஹதீஸிலே வருகிறது. லம் தலுஹுரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்துன் ஹத்தா யுலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹி பத்தாஊன். ஹதீஸிலே வருது, எந்த கூட்டத்திடத்துல அருவருப்பான காரியங்கள் அதிகமாக நடக்கிறதோ அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திடத்திலே பெரும் பெரும் நோய்களை எல்லாம் கொடுப்பான். மலத்து ஃபீ இஸ்லாஃபிஹிம் அல்லதீன மலவ், அவங்களுடைய முன்னோர்கள் சந்திக்காத பலவிதமான நோய்களை இவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களையும் கொடுப்பான். இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நிறைய நோய்களை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது, நிறைய நோய்களை கடந்து கொண்டிருக்கிறது. பெயர் சொல்ல முடியாத அளவிற்கு, இன்னும் அந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நிறைய நோய்களை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் பெருமானாரினுடைய எச்சரிக்கை எங்களுக்கு முன்பே வந்துவிட்டது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன். எங்கே நிறைய அநியாயங்களும் அருவருப்பான காரியங்களும் நடக்கிறதோ அங்கே நோய்கள் பெருகி கொண்டே இருக்கும்னு சொல்லி முன்கூட்டியே சமிக்கை செய்தார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த மாதிரி எச்சரிக்கையை நம் சமூகம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், நாங்கள் எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்று விட்டோம், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டோம், எங்களுடைய பிணிகள், எங்களுடைய நோய்கள் இன்னும் சரியாகல, நாங்களும் அதற்கு எல்லா விதமான விஷயங்களையும் செய்துவிட்டோம், ஆனால் இன்னும் சரியாகவில்லை. ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு யமன் தேசத்துக்கு போற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனாங்களாம், யமன் தேசத்தினுடைய ஆளுநராக செல்லக்கூடிய முஆத் ரலியல்லாஹு இடத்திலே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, நீங்க ஒரு பொறுப்பாளியா போறீங்க, நீங்க ஒரு ஆட்சியாளரா போறீங்க, போற இடத்துல நியாயமா நடந்து போங்க, நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவர்களினுடைய பதுவாக பயந்து போங்க. ஏன்னு சொன்னா அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கையை ஏந்து விட்டால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரை இருக்காது, நேரா அல்லாஹ்விடத்துல போய் அந்த பதுவா கேட்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பெருமானாரினுடைய முன்கூட்டியே செய்த எச்சரிக்கை என்பதையும் பார்க்க முடிகிறது. சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அப்துல் ரஹ்மான் இப்னு அரிஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய நண்பர் நல்ல குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில். அவங்களுடைய நண்பர் யாராவது நோயின்னு சொல்லி வந்தாங்கன்னா குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஊதுனாங்கன்னா அந்த நோய்கள் சரியாகி விடுமா. அப்படிப்பட்ட துறையில் விற்பனராக இருந்தவர்கள் அவர்களுடைய நண்பர். அவங்க ஒரு அனுபவத்தை சொல்றாங்க. அவங்களுடைய நண்பர்கிட்ட ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய வியாபாரி, தனது இடது கையை தூக்க முடியல, கடுமையான வலி ஏற்படுது, இரவு நேரத்துல சுத்தமா தூக்கம் இல்லை, பகல் நேரத்திலையும் சுத்தமா தூக்கம் இல்லை, நான் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, நான் சாப்பிடாத மருந்துகள் இல்லை,
எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டேன், எல்லா பணங்களையும் செலவு செய்து விட்டேன், இருந்தாலும் கூட என் நோய் இன்ன வரைக்கும் சரியாகல. அதனால கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, உனக்கு கண் திருஷ்டியா இருக்க போகுது. சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு செய்வினை எதுவும் செஞ்சு வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல, ஏதாவது சில விஷயங்களை செய்து வைத்திருக்கலாம், சில கண் திருஷ்டிகள் உங்களுக்கு இருக்கலாம், கடைசி முயற்சியா போய் ஹஸரத்திட்ட ஓதி பாருங்கன்னு சொன்னாங்களாம். அவர் என்ன செஞ்சாரு, அவங்களுடைய நண்பர்கிட்ட வந்து, எனது கைவலி ரொம்ப காலமா இருக்குது, இன்ன வரைக்கும் சரியாகல, நீண்ட காலமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், மருத்துவர்களை அணுகிவிட்டேன், மருந்துகள் குணமாக்கவில்லை, கடைசியாக இறைமறை எனது கையை சரி செய்து விடும் என்று வந்திருக்கிறேன், ஓதித்தாங்கன்னு சொல்லி கேட்டாராம். அவங்கள என்ன செஞ்சாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னா, நோயின்னு வரவங்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி கொடுத்தால் சரியாகி வரும். அந்த அளவிற்கு அதிலே அந்த துறையிலே மிகப்பெரிய ஆளாக வளம் வந்தவர்கள் அவர்கள். அவங்கள என்ன செய்யறாங்க, தண்ணியில ஓதி கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு என்னென்ன வசனங்கள் அதை சரி செய்ய முடியுமோ அத்தனை வசனங்களையும் ஓதி கொடுத்தார்களாம். சரியாகவில்லை. ஒரு கட்டத்தில் 3-4 முறைக்கு மேலாக அந்த நபர் ஓடி பார்க்கிறார். ஏனென்றால் உலக மருந்துகள் இதற்கு எடுக்கவில்லை, மருமை மருந்தாவது சரியாக்குறதா என்று வந்து பார்க்கிறார், சரியாகவே இல்லையா. கடைசியில கேட்டாங்களா, இவ்வளவு நான் ஓதி கொடுத்தும் சரியாகல, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலையை நான் சந்திச்சதே இல்லை, உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருக்கலாம், அதன் எச்சரிக்கையாக அல்லாஹ் இந்த வேதனையை உங்களுக்கு கொடுத்திருப்பான் அப்படின்னு சொன்னப்ப, நான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் யாருக்காவது அநீதம் செய்திருக்கலாம், அதனால அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கொடுத்திருக்கலாம்னு சொன்னாங்களாம். நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் இருந்து பிடித்து வைத்திருக்கலாம் ஏதாவது, அதனால உங்களுக்கு இந்த வேதனை வந்திருக்கலாம். நான் யார்கிட்ட இருந்தும் எதையும் வாங்கல, நான் எதுவுமே செய்யல, என்னிடத்தில் எந்த பாவங்களும் ஏற்படவில்லை. நீங்கள் யாராவது பலகீனமானவர்களை துன்புறுத்தி இருக்கலாம், அதனால அல்லாஹ் இப்படி தந்திருக்கலாம் அல்லவான்னு சொன்னப்ப, நான் எதுவுமே செய்யலன்னு ஒரு கட்டத்துல கோபமாயி, நான் செய்யாத தப்பெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாராம். போய் ரொம்ப நேரம் யோசிச்சு பாக்குறாரு, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே, நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்தா, உலக மருந்துகள் ஒன்று கூட நமக்கு கேட்கவில்லையே, திருமறை வசனங்கள் கூட நமக்கு சரியாக்கவில்லையே என்று மிகப்பெரிய கவலையிலே ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிறார். சிந்தித்து பார்த்ததற்கு பிறகு ஒரு காலம் வருகிறது. காலம் கடந்த பிறகு அதே ஓது பார்க்க அதே நபரை சந்திக்கிறார். சந்திச்சா கைவலி எல்லாம் சரியாயிடுச்சு. எப்படி உங்களுக்கு சரியாச்சுன்னு கேட்ட நேரத்துல உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. அவர் சொன்னாராம், நீங்கள் சொன்னதற்கு பிறகு நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தேன், அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, என்னுடைய இடத்துல நான் மிகப்பெரிய ஒரு வீட்டை கட்டி கொண்டிருந்தேன், என்னுடைய வீட்டை அழகுபடுத்துவதற்கும் என் வீட்டை விசாலப்படுத்துவதற்கும் எனக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டுச்சு. பக்கத்துல ஒரு விதவை பெண் குடியிருந்தால் அவளுடைய நிலத்துல நான் அதிகமாக காசு கொடுக்கிறேன், நிலத்தை கொஞ்சோடு கொடுங்கன்னு கேட்டேன். அந்த பெண் தர மறுத்து விட்டாள். நான் எவ்வளவு போராடியும் அவள் கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்துல நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவள் ஏழ்மையானவள் பலகீனமானவள் என்று அவளை தட்டிவிட்டு அந்த இடத்தை கைப்பற்றிட்டேன். அந்த இடத்துல நான் வீட்டையும் விசாலப்படுத்தி விட்டேன். அவளும் அந்த வீட்டுல இடத்துல கட்டும் போதெல்லாம் வருவாள், வந்து சாபமிட்டுக் கொண்டே இருப்பாள், பணியாளர்களை எல்லாம் தடுப்பாள், அவர்கள் எல்லாம் இவள் பைத்தியக்காரி என்று தட்டி விட்டு விடுவார்கள். ஒரு கட்டத்தில் வரும்போதெல்லாம் கைகளை உயர்த்தி கொண்டு ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே சென்று கொண்டிருப்பாள். ஏதோ கடுமையான இருளிலே அவள் செய்த பதுவா, அவள் செய்த எனக்கு எதிராக செய்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டாளோ என்ற பயம் எனக்கு வந்து விட்டது. நேரா நான் அந்த பெண்மணியை தேடி தேடி அடைந்தேன். ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணியை பார்த்து மன்னிப்பு கோரினேன். அவள் மன்னிக்க மறுத்து விட்டாள். அவளிடத்தில் நான் அழுது மன்னிப்பு கேட்டேன். உங்களுடைய இடத்திற்குரிய முழுமையான நஷ்ட ஈட்டையும் நான் தந்து விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னேன். மனம் இறங்கி அந்த பெண் எனக்காக வேண்டி கையேந்தினாள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாள். அந்த பிரார்த்தனை செய்து கையை இறக்குவதற்குள் என் கை சரியாகிவிட்டது என்று அந்த மனிதர் சொன்னாராம்.
அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட எச்சரிக்கையும் கூட மனித வாழ்க்கையிலே கொடுப்பார். சில தீராத பிரச்சனைகள், சில தீராத உடல் வலிகள், சில தீராத மன கஷ்டங்கள் எங்கே இருக்கிறது, நாம் என்ன செய்தோம் என்று பார்க்கும் போது ஏதோ ஒரு ரீதியில் அங்கே தடங்களாக நின்று கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அருமையாக என் வாழ்க்கையில் உணர்த்தினான் என்று சொல்கிறார்கள் அந்த பெருமகனார். இப்படியாக அல்லாஹ் தஆலா நிறைய எச்சரிக்கைகளை, நிறைய சமிக்கைகளை நமக்கு காட்டி இருக்கிறார். அந்த எச்சரிக்கைகளை பயன்படுத்தி நம்ம ஹதீஸிலே பார்க்கிறோம், குர்ஆனிலே பார்க்கிறோம். இந்த உலகத்துல நீங்க வாழக்கூடிய சமயத்துல இறையச்சத்தோடு வாழணும், நீங்க நல்லபடியா வாழணும். இல்லைன்னு சொன்னா மறுமையில நிறைய தண்டனைகள் இருக்கிறது, கபருடைய வேதனைகள் இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்தினுடைய விடயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நிறைய எச்சரிக்கைகளை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை சர்வசாதாரணமாக கடந்து கொண்டிருக்கிறோம். ஹதீஸில் வரக்கூடிய நிறைய எச்சரிக்கைகளை பார்க்கிறோம், நாங்கள் சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கையை பயந்து அல்லாஹ்வினுடைய செய்கினைகளை சரியாக பயன்படுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் கண்டிப்பாக உருவாக வேண்டும். அல்லாஹ் எச்சரிக்கைகளை திருமறையின் மூலம் காட்டியதுண்டு, ஹதீஸிலும் காட்டியதுண்டு, கனவிலும் காட்டியதுண்டு, அடியார்களின் மூலம் காட்டுவதுண்டு. நிறைய விஷயங்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு காட்டி இருக்கிறார். பழமொழியை போல அல்ல ஆக்கிலும் தக்ஃபீஹில் இஷாரா, அறிவுள்ளவர்களுக்கு சமிக்கையே போதுமானதாகும் என்ற பழமொழியின் அடிப்படையில் சமிக்கைகளை சரியாக அறிந்து கொண்டு நடந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.